Hi friends, welcome to Kritika Designs. இந்த வீடியோவில் நம்ம French knot long French knot எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்காக silk thread வந்து நார்மல் நீடில்ல 4 strands அதாவது 8 thread வந்து இருக்கும். போட்டு நம்ம லாஸ்ட்ல knot பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கிளாத்துக்கு கீழே இருந்து நீடில மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல thread பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் நீடில் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு த்ரெட்டை வந்து நீடில் ஒரு தடவை மட்டும் சுற்றி இது மாதிரி கிளாத்தில் இறக்குனா நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். ஃபஸ்ட்டு கிளாத்துக்கு கீழே இருந்து நம்ம நீடில் மேலே எடுத்துக்கலாம். நார்மல் நீடில் தான் ஒர்க் பண்ணுறோம். இதில் லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் நீடில் பிடிச்சிட்டு இது மாதிரி சுற்றி கீழே இறக்குறோம். ஒரு தடவை சுற்றுனீங்கன்னா நம்ம வர நாட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதே நாட்டு வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தடிமனாக இருக்கணும் அப்படின்னா 2 தடவை சுற்றிக்கலாம். அவ்வளோதான் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு. இப்போ அடுத்தது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டு ரைட் ஹேண்டில் நீடிலும் பிடிச்சிட்டு சுற்றி பஞ்ச் பண்ணுறோம். ஆனால் பஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த இடத்துலையே வந்து பஞ்ச் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஆயிரும். இப்போ த்ரெட்டை சுற்றியாச்சு. லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டும் ரைட் ஹேண்டில் நீடிலும் பிடிச்சிட்டு த்ரெட்டை வந்து இப்படி ஒரு டைம் சுற்றிட்டு பக்கத்தில் பஞ்ச் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. லவங்கம் நாட்டுன்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணிங்கன்னா அது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு. கொஞ்சம் தள்ளி பஞ்ச் பண்ணிங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் ஃப்ரெஞ்ச் நாட்டும் இது பார்த்திங்கன்னா பஞ்ச் பண்ணும்போது இது மாதிரி சீக்வன்ஸ் வச்சுட்டு பஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது வந்து நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அழகாக தெரியும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரெஞ்ச் நாட்டும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் வச்சு ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.